இது உங்களுக்கு தெரியுமா? நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். நல்லா இருக்குல்ல இந்த கூற்று. இது யாரு தன்னோட டைனிங் டேபிளுக்கு முன்னாடி எழுதியிருந்தான்னா, ஓஎம் அப்படிங்கிற சர்வதேச ஊழியத்தின் ஸ்தாபகரான ஜார்ஜ் வெர்வர் என்ற தேவ மனிதர். காலை உணவு சாப்பிடணும்னு எப்போ எல்லாம் டைனிங் டேபிள் முன்னாடி உட்கார்றாரோ அப்போ எல்லாம் இந்த வாசகத்தை பாப்பாராம். இன்னைக்கு காலையில பைபிளை வாசிக்கலன்னா நான் காலை உணவு உண்ணக்கூடாது அப்படின்னு தீர்மானத்தோட கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடித்த தேவ மனிதர் அவர். அவர் மூலம் அநேக தேவ மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகம் முழுவதிலும் கப்பல் மூலம் சுவிசேஷ கைப்பிரதிகள், புதிய ஏற்பாடுகள் எல்லாம் விநியோகிக்கப்பட்டிருக்குது. பாருங்களேன், ஒரு தேவனுடைய மனிதனுடைய உள்ளத்துல இருந்த தீர்மானம் அவரை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவரை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரிதான் அன்பான வாலிபரே, உங்களுடைய உள்ளத்திலையும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை நான் வாசிக்கணும், நான் சாப்பிடுறது என் உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை காட்டிலும் என்னுடைய உள்ளான மனிதனுக்கு இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு திட்டமான ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கணும். வேத வசனத்தினால உங்க இருதயம் நிரப்பப்பட்டுருச்சுன்னு சொன்னா தேவையில்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், உலகத்தின் மக்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம், அதெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள போகிறதுக்கு இடமே இருக்காது. எப்படிக்கான்னு கேக்குறீங்களா? ஒரு குட்டி ரூம் இருக்குதுன்னு வைங்களேன், அதுல பொருட்களால நிரம்பி இருக்குது அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து ஒரு சேரையோ அல்லது ஒரு டேபிளையோ உள்ள தூக்கிட்டு வந்து போடுறதுக்கு இடம் இருக்குமா என்ன? இல்ல. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா பேக்டா இருக்கு. அதே மாதிரிதான் உங்களுடைய என்னுடைய உள்ளத்துல வேத வசனத்தினால நம்முடைய இருதயம் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவையில்லாத காரியம் உள்ளத்துக்குள்ள போறதுக்கு இடமே இருக்கிறது. நல்லா இருக்குல்ல அன்பான வாலிபரே? இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். உங்க வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும்.